ஆனால் அல்லாஹ்வுக்கு எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரே நோக்கம் வணக்கம் மட்டும்தான். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த தொழிலை அடைய வேண்டும் என்பது அவனது நோக்கமாக இருக்கலாம், அல்லது விண்வெளிகளை போய் ஆய்வு செய்து அங்கே உள்ள அண்ட சராசரங்களுடைய ரகசியங்களை அறிந்து ஆரம்பகால விஞ்ஞானிகளை விட புதிய தகவல்களை இன்று வைக்க வேண்டும் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். இந்த உலகத்திலே உள்ள பல விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். கஷ்டப்படுகின்ற ஏழை நல்ல முறையில் ஒரு தொழிலை தேடி சம்பாதித்து குடும்பத்தை கரையேற்ற வேண்டும் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு நோக்கம் வணக்கம் மட்டும்தான். ஏன்? அவனுக்கு மற்ற விஷயங்களில் எந்த தேவையும் இல்லை, மற்ற விடயங்களில் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. படைத்ததன் நோக்கம் இவன் அடிமை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களிடத்தில் அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான், அவனது தேவைக்காக அல்ல. எனவே அடிப்படையாக விளங்க வேண்டும், இந்த உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் நான் படைத்திருக்கிறேன், மற்றவர்களை வணங்குவதற்கு அல்ல என்று சொல்கிறான். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு ஆயிரம் நோக்கங்கள், உயர்ந்த எல்லைகள், உயர்ந்த டாக்கெட்டுகள் மனிதனை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் பல நோக்கங்கள் மனித சமுதாயத்திற்கு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஒரே நோக்கம், மனித சமுதாயத்திடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரே அம்சம் வணக்க வழிபாடு மட்டும்தான், இபாதத்து மட்டும்தான். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? வணக்கம் என்பது ஒரு உயர்ந்த நோக்கமாக எங்களது உள்ளத்திலே இல்லை, அதனுடைய தாற்பயத்தை நாங்கள் விளங்காததுதான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், நான் படைத்ததெல்லாம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையான அடிப்படையான அம்சங்கள் இருக்கும், அவைகளை சம்பாதித்துக் கொண்டு தேடிக்கொண்டு உழைத்து கொண்டு அடிப்படை நோக்கமாக எது மாற வேண்டும்? வணக்க வழிபாடு தான் மாற வேண்டும். இது அதாவது ஒரு அடிப்படையான விஷயம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே வணக்க வழிபாடுகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதோ, குர்ஆன் சுன்னாவிலே வணக்க வழிபாடுகளுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை சொல்லுவதோ நோக்கம் அல்ல. அது நாங்கள் பல இடங்களில் கேட்டிருப்போம். இந்த தலைப்புடைய நோக்கம் வணக்க வழிபாடு என்றால் என்ன, அதை விளங்கப்படுத்துவது, அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது. இப்ப அல்லாஹு தாலா எங்களிடத்திலிருந்து வணக்கத்தை தான் எதிர்பார்க்கிறான் என்றால் அல்லாஹ் கொண்டு செய்யலாம். என்ன எங்களது சிந்தனையில என்ன செய்யலாம்? இவர் என்ன செய்யணும்? டெய்லி 5 நேரம் தொழணும், முடிஞ்சுதானே? அதுல என்ன தொழுகிறது உண்டு, ருக்கு சுஜூது அத்தையாத்துல இருக்கிறது, சலாம் கொடுக்கிறது, சுபஹானல்லாஹ் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஹஜ்ஜிக்கு போறது, தவாப் செய்யறது, சை செய்யறது, குர்பானி கொடுக்கிறது, இப்படி என்று என்னத்துக்கு என்னது பல வகையான முறையில் அல்லாஹு தாலா எங்களிடத்திலிருந்து இபாதத்துக்களை எதிர்பார்க்கிறான். அடிமை என்று சொல்றதுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யலாம்? 1000 முறை டெய்லி ஆனா அப்துக்கு சொல்லுவேன்னு சொன்னா முடிஞ்சுதானே? நான் உனது அடிமை, நான் உனது அடிமை என்று 1000 முறை சொல்லிக் கொண்டிருக்க சொன்னா முடிஞ்சுது. இப்ப அல்லாஹு தாலா எங்களிடத்தில் எதற்காக வேண்டி பல வகையான முறைகளில் வணக்க வழிபாடுகளை எதிர்பார்க்கிறான். இந்த நோக்கங்களை புரிந்தால்தான், சரியாக விளங்கி கொண்டால்தான், தவாபு செய்கின்ற பொழுது விளங்கிட்டா, சை செய்கின்ற பொழுது, மொட்டை அடிக்கின்ற பொழுது, சுஜூதுல விழுகின்ற பொழுது, துவா கேட்கின்ற பொழுது, திக்ரு செய்கின்ற பொழுது, தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது, இந்த பல்வகையான இபாதத்துக்களுடைய இன்பமும் உள்ளத்திலே பதியும். இதை தெரியாமல் நாங்கள் என்னதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் நோக்கங்கள் எங்களுக்கு சரியாக பதியாது. இதுல என்ன நோக்கம் என்பது எங்களுக்கு சரியாக பதியாமல் இருக்கும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் என்ற அதனுடைய அர்த்தத்தை சிறந்த முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்திற்கு ஒரு அழகான ஒரு வரைவிலக்கணம் சொல்வது என்று சொன்னால், இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வயர்லாஹு. விளங்கிட்டானே? அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகின்றானோ, எதையெல்லாம் பொருந்திக் கொள்கின்றானோ அத்தனையும் என்னது? இபாதத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ, எதையெல்லாம் பொருந்திக் கொள்கின்றானோ அத்தனையுமே வணக்க வழிபாடுகள் தான். அத்தனையும் அது வணக்கம், இபாதத் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த முன்னுரையோடு இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் என்கின்ற அம்சம் இருக்கிறதானே, அது ஏன் அப்படி அமைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால், அதற்கு உங்களுக்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுவதென்றால், பின்னால் குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால்
உதாரணமாக சொல்றது என்று சொன்னா எக்ஸாம் பேப்பர் இருக்குதானே, அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் பேப்பர் கையில கிடைச்ச உடனே மாணவர்கள் முதல்ல அளிக்கிற எந்த கேள்விக்கு அவசரமா பதில் அளிப்பாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த முதலாவது வருமே 40 கேள்வி, அனைத்துக்கும் பதில் எழுதுங்க, அனைத்துக்கும் பதில் எழுத வேண்டும். 40 கேள்வி இருக்கும், 40க்கும் பதில் எழுத வேண்டிய அதுக்கு தான் அவசரமா என்ன செய்வார்கள், பதில் எழுதுவார்கள். ஆனா 40 கேள்வி, 30 கேள்வி, 20 கேள்வி, நிறைய கேள்வி. ஆனா அதுக்கு தான் விரும்பி என்ன செய்வார்கள், பதில் எழுதுவார்கள். பின்னால ஒரு கேள்வி வரும், 4 கேள்வி, அதுலயும் ஒரு சாய்ஸ், 3க்கு பதில் அளித்தால் போதுமானது, 3க்கு பதில் அளித்தால் போதுமானது. அதுலதான் மெனக்கட்டு கண்டிருப்பான், கடைசிக்கு வழி இல்லாம அதுலயே என்னது ஒன்னும் செய்யலாம தடமாறி கண்டிருப்பான். மொத்தம் 4 கேள்வி தான் அது. இது 40 கேள்வி. 40 கேள்வி வந்து இன்பமா என்ன செய்யறான், பதில் சொல்றான். 4 கேள்வியில ஒன்று சாய்ஸ் கொடுத்தும் கூட அவன் என்ன செய்யறான், கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஏன் எக்ஸாம் பேப்பர்ல கூட ஒரு 7-8 வகையான கேள்விகள், 7-8 விதமான வகைகளை வச்சுக்கிறான் தெரியுமா? ஒன்றை வச்சு இவனை முடிவெடுக்க இயலாதுன்றதுதான். ஒன்றை வச்சு இவன் படிச்சவன் என்ன செய்யலாது, முடிவெடுக்க முடியாது. இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்ம நரகவாதியா சொர்க்கவாதியா என்பதையெல்லாம் இறைவன் தெரிந்து வைத்திருக்கிறான். தெரிஞ்சு வச்சு அல்லாஹ் நரகத்துல போட்டு அல்லாட்ட என்ன கேட்போம், நான் நரகத்துல போறதுக்கு என்ன காரணம் இல்ல, ஏண்ட அறிவுல நீ நரகவாதி என்று சொல்ல இயலாது. நீங்க செஞ்சதை காட்டினா தான் என்ன செய்யலாம். நீங்க 60 வருஷம் வாழ்ந்தீங்களே, அதை காட்டினா தான் அவன் நரகம் போடுறது உங்களுக்கே நியாயம் என்று வழங்கும். சும்மா ஏண்ட அறிவுல நீங்க நரகம் போறவர் தான் என்று சொல்லி நரகத்துல போட்டா நீங்க என்ன கேட்பீங்க, நான் நரகம் போறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு தானே கேட்பீங்க. அதனால 60 வருஷம் வாழ வச்சு நீ போறது நியாயம் தானே, என் அறிவில் இருக்கிறது, நீ போறது நியாயம் தானே என்றது தங்களது பாவங்களை அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதாவது அந்த எக்ஸாமுடைய அந்த தயார் நிலையில மாணவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள். 40 கேள்விக்கு அவசரமா பதில் சொல்றது 4ல் 1 தான், 4ல் 1 தான் சொல்லி என்ன சில மாணவர்கள் யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லாக்கள் 1 2 3 4 10 எங்க வைத்து முடியுது அங்க ஒரு அடி விளங்கிட்டானே. இப்படி எல்லாம் என்ன செய்கிறது, பை சான்ஸ்ல நடக்கக்கூடிய பதில்களை சரியா வரதும் இருக்குது, சரியா வரதும் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இரண்டாவது விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சில இயல்புகளோடு மனிதர்களை படைத்திருக்கிறான், சில இயல்புகளோடு மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த இயல்பை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் சில வகையான வணக்க வழிபாடுகள் லேசா இருக்கும், சில வகையான வணக்க வழிபாடுகள் லேசா இருக்கும், சில வகையான வணக்க வழிபாடுகள் கஷ்டமாக இருக்கும். ஆனா இன்னொருவண்ட இயல்புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலருடைய அவருடைய எவருக்கு கஷ்டமாக இருந்ததோ அது போன்ற அம்சங்கள் எல்லாம் இன்னொருவனுக்கு என்ன செய்ய தெரியுமா, மிச்சம் லேசா இருக்கும், மிச்சம் லேசா இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா ஒரே விதமான வணக்க வழிபாடுகளை கடமையாக்கினால் அதுக்கு மாற்று குணமுடையவனுக்கு அநியாயம் செய்த மாதிரி ஆகிரும், லேசா உள்ளவனை என்னது பாசாக வச்ச மாதிரி ஆகிரும். பலவிதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா எடுத்து வைத்து ஒரு முஃமினை முழுமையாக பரிசோதனை செய்து இவன் எனது அடியான் என்கின்ற இடத்திற்கு வருகிறானா என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இது இரண்டாவது அம்சம், நோக்கத்துக்கான காரணம். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கின்ற பொழுது உபயோகிக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம் என்று படிச்சுக்கிறோம், நாங்க முஃமின் என்று படிச்சுக்கிறோம், அப்படித்தானே, முத்தகி என்று படிச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒருவரை உயர்ந்த இடத்தில் மிக நெருக்கமான நிலைக்கு வந்த பின்னால் என்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகிப்பான் தெரியுமா? அப்து, அடிமை என்றதான். மிச்சமே நெருக்கமாகிட்டு என்று சொன்னா அல்லாஹ் தஆலா உபயோகிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அடிமை என்பது. எப்படி? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சொல்றானா இல்லையா அல்லாஹ்? எப்படி சொல்றான்? முகம்மதை கூட்டி சொன்னு சொல்லாம, நபியை அழைத்து சென்றேன் என்று சொல்லாம, எங்கக்கு? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவோடு இரவாக அழைத்து சென்றேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லாம எப்படி சொல்றான்? நபி என்று சொல்லாம, முகமது என்று சொல்லாம, ரசூல் என்று சொல்லாம, பி அப்திஹி தனது அடிமையை அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவிலே அழைத்து சென்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையாகிவிட்டான் அப்படி என்று சொல்லினது குர்ஆன் வசனம் சொல்லுது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது பி அப்திஹி, அடிமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத்நாதா ரப்பஹு நிதாஅன் خفيا. எப்படி? ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, உமது இறைவன் தனது அடிமையான
ஜக்கரியாவுக்கு செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் தஆலா அந்த சூறால என்ன செய்யறா விளங்கப்படுத்துறான். அப்ப ஜக்கரியா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உச்சகட்டமான இடத்துல வச்சு எதை சொல்றா? அப்தஹு, அவனது அடிமையை அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல மிகவும் நெருக்கமான இடத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் யூஸ் பண்ற வேர்ட் வந்து அப்த், அடிமை. உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா இபாதத்துல பூரணமான ஒரு நிலைக்கு வர மாதிரி வந்தால் அப்த் என்று அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க அத்தஹியாத்துல என்ன சொல்றோம்? தஷஹுத் சொல்லிட்டு ஸலவாத் எல்லாம் சொல்றோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதாவது சாட்சி சொல்லுகின்ற இடத்துல எப்படி சொல்றோம்? அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுஹு வ அப்துஹு அல்ல, அப்துஹு வ ரசூலுஹு. பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உயர்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் அவனது தூதரும் ஆவார். அடிமையும் அவனது தூதரும் ஆவார். முதலாவது அடிமை என்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் அவனது அடிமை அப்படி என்று சொல்றேன்னு சொன்னா அப்துஹு ஒரு ஆளுக்கு சொல்றேன்னா அடிமையா இருந்தா தான் சொல்லலாம். சிலவன் பேருக்கு அடிமையா இருப்பான், உண்மையில அடிமையா இருக்க மாட்டான், துரோகம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முழுமையா அல்லாஹ்வுக்கு அடிமை தான், முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிமைதான் என்பதற்காகத்தான் முழுமையாக வணக்க வழிபாடுல இஹ்லாஸோட இறைவனுக்கென்றே ஆகிவிட்ட பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை இந்த இபாதத்துடைய அந்த சொல்லிலிருந்து வந்த அப்தி என்ற வார்த்தை, அடிமை என்கின்ற வார்த்தை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்.